வணக்கம். சம்பத்குமார் புதுக்கோட்டை வாமுனி யூடியூப் சேனலுக்காக. வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் நம்ம தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக மிகச்சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நிறையா செய்திகளில். ஆனால் 100% வாக்குப்பதிவு அப்படிங்கிறதுக்கு அரசாங்கம் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க, மக்கள்கிட்ட வேண்டுகோள் விடுத்துகிட்டே இருந்தாங்க. 100% பண்ண முடியல, நடக்கலை வாக்குப்பதிவு. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த கான்செப்டே தப்பு. நம்ம நாட்டில் என்ன ஒரு பெரிய சிக்கல் அல்லது தலைவிதி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு 10 பெரிய ஆஃபீஸர்கள் ஒரு ஏசி ரூமில் அல்லது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துட்டு அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவை எடுத்து இதை மக்களை நோக்கி திணிக்கிறது. அப்படி பண்ணுற போது இந்த மாதிரி சிக்கல்கள் வருது. ஏன் அப்படின்னு கேட்டால், 100% வாக்கு அப்படிங்கிற அந்த கான்செப்டே தப்பு. 100% வாக்கு எப்போ வரும் அல்லது எப்படித்தான் வரும்? இன்றைக்கி காலையில் ஓட்டுப்பதிவு, காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு தொடங்குது. நேற்று ராத்திரி 10 மணிக்கு எல்லோரும் போய் படுக்கிறோம். காலை 5-6 மணிக்கு எந்திரிச்சு ஓட்டுப்பதிவுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், ஒரு சட்டசபை தொகுதியில் விடுகிறதுக்குள்ளே 10 பேர் செத்து போவான். ஒரு எம்பி தொகுதி அப்படின்னு, ஒரு எம்பி தொகுதிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாவட்டம். அது முழுக்க நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கு மேலே 100 பேர் அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு காலையில் இறந்துருப்பான். இது எப்படி 100%ன்னு சாத்தியப்படுத்த முடியும்? அதனால் அந்த 100% கான்செப்டே தப்பு. அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒரு எலெக்ஷனில் அதிகபட்ச போலிங் எதுவோ, இப்போ நடந்த இந்த தேர்தலில் அதிகபட்ச போலிங் அப்படிங்கிறது 80 தாண்டி வந்திருக்கிறது தருமபுரி தொகுதி. அதை சாம்பிளாக வச்சுக்கிட்டு அடுத்து வரப்போகிற 2026 தேர்தலில் எல்லா தொகுதியிலும் 80% வாக்குப்பதிவு அப்படிங்கிறத ஒரு எல்லையாக வச்சுக்கணும். அதுதான் உங்களுடைய எய்மாக இருக்கணும். எல்லா தொகுதியும் 80 கொண்டாடுவோம். எல்லாம் 80க்கு வந்துருச்சா, அடுத்த தேர்தலில் 85 கொண்டாடுவோம். அதுக்கடுத்ததில் 90 கொண்டாடுவோம். இப்படி முயற்சி பண்ணினால்தான் அது சரியாக வரும். நீங்கள் 50% நடந்துக்கிட்டு இருக்கிறத நான் 100 கொண்டாடுறேன் ரோட்டில் வச்சுக்கிட்டு பேசுகிறது அல்லது பெரிய பத்திரிக்கை விளம்பரம் கொடுக்கறது, இதில் எல்லாம் நடக்கவே நடக்காது. இது ஒரு தப்பான கான்செப்ட். இதுக்கான காரணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று செய்யணும். என்ன அரசாங்கம் செய்யணும் அப்படின்னா, தேர்தல் முடிஞ்ச உடனே ரேண்டமாக அங்கே ஒன்று இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் இதையும் சேர்த்து 40 தொகுதி அப்படின்னா, குறைஞ்சது 4 தொகுதியிலையாவது லிஸ்ட் எடுத்துக்கணும். யாரும் ஓட்டு போட வரலை, ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணலாம், அல்லது ஒரு வார்டு, ஒரு டவுனில் ஒரு வார்டை செலக்ட் பண்ணலாம். யாரெல்லாம் ஓட்டு போட வரலை, ஆப்சண்ட், அவங்க வீட்டுக்கு போகிறது. அவங்க வீட்டுக்கு அரசு அலுவலர்கள் போகணும். போய் இந்த நபர் ஏன் ஓட்டு போடலை, இவர் எங்கே இருக்கார், ஏன் ஓட்டு போடலை அப்படின்னு காரணத்தை கேட்டு தனியாக குறிக்கணும். அந்த காரணத்தை கேட்டு குறிக்கிற போது எதனால் ஓட்டு போடலை அப்படிங்கிற காரணம் அரசாங்கத்துக்கு தெரிய வரும். உதாரணமாக நான் சொன்ன மாதிரி, இந்த வரைவு வாக்காளர் பட்டியல், அதுக்கப்புறம் இறுதி வாக்காளர் பட்டியல் என்னென்னமோ தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கடைசியாக அவங்க வெளியிட்ட பட்டியலுக்கும் தேர்தலுக்கும் கிட்டத்தட்ட 1 மாத காலம் இடைவெளி வந்துடுது. இந்த 1 மாத காலத்தில் இறந்தவர்களுடைய பேர் பூரா அதில் இருக்கும். ஓட்டு போட வர முடியாது. இது ஒன்று. சமீபத்தில் இறந்தவங்களுக்கு காரியம் பண்ணுறதும்பாங்க. 16 நாள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கும். அது வரையிலும் அந்த மனைவி வர முடியாது, அல்லது அந்த காரியம் பண்ண பிள்ளை வர முடியாது. அந்த குடும்பத்தில் இருக்கவங்க வெளியில் வரமாட்டாங்க. அப்போ ஓட்டு போடுறதா இருந்தால் அவங்க ஓட்டு ஆப்சண்ட் ஆயிரும். இது 2. இதை இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அந்த ஓட்டுப்பதிவு நாளில் ஒட்டுமொத்தமாக அரசாங்கம், தனியார் மருத்துவமனைகளில் இன்பேஷண்ட்டாக, உள்நோயாளிகளாக இருக்கக்கூடிய
நோயாளிகளின் எண்ணிக்கை என்னன்னு கணக்கு பண்ணியெல்லாம் லட்சம் பேர் இருப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா மருத்துவமனைகளிலும் இன்பேஷண்ட்டாக இருக்கக்கூடிய நோயாளிகள், பிரசவமானவங்க, இப்படிப்பட்டவங்க 1,00,000 பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் இன்பேஷண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அட்டெண்டர் அதே ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஐசியூன்னா கண்டிப்பாக 2-3 பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்டும் வர முடியாது, கூட இருக்க அட்டெண்டரும் வர முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக அந்த ஓட்டு ஆப்சண்ட் ஆயிரும். இது வெயில் காலம், சித்திரை மாதம். பல கோயில்களில் திருவிழா நடக்கும். காப்பு கட்டிட்டா வெளியில் போக மாட்டாங்க. பல கிராமங்களில் காப்பு கட்டினவங்க, அந்த இதுக்கு உரியவங்க கோயிலை விட்டே வெளியில் போக மாட்டாங்க. பொது இடத்துக்கு போகிறத ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கோயில் அந்த ரிலீஜியஸ் காரணங்களுக்காக அவங்க சேர முடியாது. சில ஜாலி பேர் வழி இருக்காங்க. 3 நாள் லீவு கிடச்ச உடனே ஒட்டு இருக்கவன் போடட்டும், நம்ம ஊட்டிக்கு போயிடுவோம் அப்படின்னு புறப்பட்டு போகிறவங்க இருக்காங்க. இதே நேரத்தில் இங்கே ஓட்டிருக்கோம். பாவம், சிங்கப்பூரில் அவன் கஷ்டப்பட்டு அந்தரத்தில் தொங்கி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். துபாயில் ஒட்டகம் வச்சுக்கிட்டு இருப்பான். அவனால் ஓட்டு போட வர முடியாது. ஆகையினால் வெளிநாட்டில் இருக்கிற அந்த ஓட்டர்கள், வெளி மாநிலத்தில் தூரமாக இருக்கிற அந்த ஓட்டர்கள் ஆப்சண்ட் ஆவாங்க. இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்கள் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்குற போது நிச்சயமாக 100% ஓட்டுங்கிறது ஒரு நாளும் வரவே வாய்ப்பில்லை. அதை மெல்ல மெல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி 80க்கு கொண்டு வந்தாலே பெரிய வெற்றி. அதை 85, 90 அப்படி கொண்டுட்டு போனால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த ரேண்டம் சாம்பிளை முதல்ல பண்ணணும். ஏன் ஆப்சண்ட் ஆனாகங்கிற காரணத்தை அரசாங்கம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் அதை நிவர்த்தி பண்ணணும். சும்மா வெறும் விளம்பரத்தினாலேயோ டிவியில் வர்றதுனாலையோ ஒரு நடிகரோ அல்லது நடிகையோ இந்த விரலை இப்படி காட்டுறதுனாலையோ யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இப்படி விரலை காட்டினா ஓட்டு போடுறது மட்டும் இல்லை, அதுக்கு என்னென்னமோ அர்த்தமெல்லாம் உண்டு. ஆகையினால் அது பெரிய விழிப்புணர்வெல்லாம் ஏற்படுத்தாது. இந்த முதல் விஷயம், ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு 10 அதிகாரிகள் எடுக்கிற முடிவை ஒத்தி வைங்க, நாடு சரியாக வந்துடும். நன்றி, வணக்கம்.